என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். தேவன் நம்மை மன்னிக்க சொல்லுகிறார். நன்றி உணர்வோடு மன்னிக்க வேண்டும் என்று நான் இந்த சீரீஸ்ல பேசிட்டு இருந்தேன். கீழ்ப்படுதலோடு கூட மன்னிப்போம், மாத்திரமல்ல அன்பின் உணர்வோடு நாம் மன்னிப்போம். அந்த மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு சில காரியத்தை உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம நிறைய நேரம் வசனம் கேட்ட உடனே மன்னிச்சிடுறேன், ஓகே பிரதர் நான் மன்னிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை மன்னித்ததாக வெளியே சொல்லலாம். ஈவன் அவங்க கிட்ட கூட சொல்லலாம் நான் மன்னிச்சிட்டேன்னு. ஆனால் கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறோமா? அப்போ மன்னிப்பை கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நீங்கள் மன்னிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். பல நேரங்களில் வெளியில மன்னிச்ச மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ள அவங்களை குறித்த கசப்பு இருப்பதினாலே உங்களுடைய ஜெப நேரத்திலே அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த பேசின ஏதோ ஒன்று உங்களோடு போராடும். பிரியமானவர்களே, போராடுதா? என்னைக்கோ யாரோ செஞ்ச ஒரு துரோகம் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோட போராடுதா? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த காரியம் உங்களோடு மோதி கொண்டிருக்கிறதா? அப்படின்னா வெளியில் மன்னிச்சுதான் நினைக்கிறோம், பார்த்தா சிரிக்கிறோம், பார்த்தா பேசுகிறோம், ஆனால் உள்ளத்திலே அவர்களை கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னிக்கலை. அப்படின்னா தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே அவங்க எனக்கு செஞ்சது இவ்வளோ நாள் வலிச்சது தான், ஆனால் நான் இதை விட மோசமானதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிங்களே, எனவே உங்கள் சன்னிதானத்தில் நான் இன்னைக்கு அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை, அந்த அரணை கர்த்தர் உடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் உடைச்சி பாருங்களேன், தேவ சமூகத்தில் போய் உங்கள் மனதில் கட்டி வச்சிருக்கிற அரண், அவங்க பேசுனதெல்லாம் மைண்டில் ஒரு ரூமை போட்டு உள்ளே சேர்த்து வச்சுருப்போம். வெளியில் சிரிக்கலாம், வெளியில் பேசலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு நம்மளால் ஜபத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவ சன்னிதானத்தில் நீங்கள் கையை உயர்த்தி இன்னைக்கு நான் மனப்பூர்வமாக அவங்கள மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லுங்க. அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்களேன். கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நீங்கள் மன்னிக்க இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். முதலாவது கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிப்போம். இரண்டாவதாக கொலோசியர் 3:13 நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். முதல்ல கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிக்கணும். இரண்டாவது கிறிஸ்துவை போல மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல மன்னிக்கணும்னா அது எப்படிப்பட்ட மன்னிப்பு? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, இந்த மன்னிப்பு, அவர் என்னை மன்னிச்சார், அந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? கிறிஸ்துவின் மன்னிப்பு, கிரயம் செலுத்தி மன்னித்தார். பாருங்களேன், சரி போ பிழைச்சி போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு விடாம கிரயம் செலுத்தி மன்னித்தார். இப்படிலாம் மன்னிக்க முடியுமா பிரதர்? இயேசு மன்னித்தார். என்னை பின்பற்று என்று சொல்லுகிற அவர், நாம் அவரை பின்பற்றணும்னா நம்ம ஒரு வேளை என்ன கிரயம் செலுத்தி எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். நம்மளை துக்கப்படுத்தின, துன்பப்படுத்தின, நம்மளை நிந்தித்த, நம்மளை அவதூறு பண்ண யாரோ ஒருத்தர் நம்மளால் மன்னிக்க முடியல, சரி பிழைச்சி போட்டு நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் நாம் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பரிசு பொருளை வாங்கி கொடுத்து நம்மளால் அவர்களை மன்னிக்க முடியுமா? கிறிஸ்து மாதிரி அவங்களுக்காக உயிரை கொடுப்போமா? தெரியாது, அப்படி செய்ய மாட்டோம் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து நம்மளால் மன்னிக்க முடியுமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிரயம் கொடுத்தாரே, ரத்தத்தை கொடுத்து என்னை மன்னிச்சார்னா, அவர் அப்படியே சிலுவையில் போகிறதுக்கு முன்னால் சரி உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. தன் ஜீவனை கொடுத்தாரே கிரயமாக என்னை மன்னிக்கிறதற்கு.
கிறிஸ்துவை போல மன்னியுங்கள். இதுதாங்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். முதலாவது, கிறிஸ்துவின் சந்நிதியிலே மன்னியுங்கள். இரண்டாவது, கிறிஸ்துவை போல மன்னிப்போம். மூன்றாவதாக, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் படிக்கிறேன். எபேசியர் 4:32 நான் படிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் மன்னித்தது போல. இதில் என்ன அர்த்தம்னா, ஷோ கிரைஸ்ட் லவ், அதை கிறிஸ்துவின் அன்பை காட்டுவது. கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவை அவர் அங்கே கொடுத்து பிதாவாகிய தேவன் நம்மை மன்னித்தார். கிறிஸ்துவுக்குள் மன்னித்த அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு நாளும் அந்த கிரெடிட்டை வேற யாருமே எடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பாவம் வச்சேன்னு மன்னிச்சு விட்டேன் பிரதர் அப்படின்னு அந்த கிரெடிட்டை நம்ம எடுக்கிறதுக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் மன்னித்தல் என்பது அவரை முன்னிலைப்படுத்தி மன்னித்தல். கிறிஸ்துவுக்காக நான் மன்னிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் வணங்குவதினாலே மன்னிக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளையாய் இருப்பதனாலே மன்னிக்கிறேன். அவர் என்னை மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன். அவர் சந்நிதியில் மன்னிக்கிறேன். அவருக்குள் நான் மன்னிக்கிறேன். அவரை விட்டு வெளியே மன்னித்தா அது என் சுய நீதியாக மாறிடும். நான் பைபிள் படிக்கல, ஜோம் இல்லை, ஆனால் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த கசப்பு உள்ள இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மன்னிச்சுட்டா அவர் எப்படி என் பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் போட்டுட்டு அவன் என் பாவங்களை என்னாது இருந்தாரோ, அதை மன்னிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்லி காட்டாமல் இருந்தாரோ, அப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கிற மன்னிப்பு தான் அங்கே என் சுயநீதிக்கு இடம் உண்டாக்காது. தேவ நீதியை தரித்து கொள்ளுகிறவனாய் நான் மாறுவேன். இன்னைக்கு நம்ம மன்னிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மன்னிப்போம், கிறிஸ்துவை போல மன்னிப்போம், கிறிஸ்துவின் சந்நிதியிலே மன்னிப்போம். இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:32. இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்வோம். எபேசியர் 4:32. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் கிறிஸ்துவை போல மன்னிக்க, கிறிஸ்துவுக்குள் மன்னிக்க, கிறிஸ்துவின் சந்நிதியிலே நாங்கள் மன்னிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் மன்னிக்கிறோம், கிரயம் செலுத்துறதில்லை, மன்னிக்கிறோம், சொல்லி காட்டிடுறோம், மன்னிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்காம எங்கள் சுயநீதியில் நாங்கள் நல்லவங்களா காட்டுறதுக்காக மன்னிச்சிட்டோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட செய்கைகள் எங்களை விட்டு மாறட்டும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மன்னித்து கிறிஸ்துவின் அன்பையும் சுபாவத்தையும் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 days ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜோம் பண்ண போறோம். அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜோம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜபத்தில் தான் இது வரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.